அந்த 7 நாட்கள் ஒரு மாதிரியான படம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அண்ணன் அப்போ வந்து எம்ஜிஆர்கிட்ட மந்திரியாக இருக்காரு. அந்த 7 நாட்கள் அந்த படம் எம்ஜிஆரை தாக்கி எடுத்ததா பாக்யராஜ் எடுத்திருக்கிற படம் எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பினுடைய பின்னணியில் ஆரம் வீரப்பன் இருந்தார். ஆரம் வீரப்பனை விட்டு கண்ணாபிடம் வாங்கிட்டார். என்ன கேவலப்படுத்தி அவன் படம் எடுத்திருக்கான், அதை நீயே உள்ள வச்சு எடுத்துருக்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இந்த படத்துக்கு பிறகு பல ரசிகர்கள் மன்றங்கள் பாக்யராஜ் ரசிகர் மன்றமாக மாறி உடனே எம்ஜிஆர் பார்த்தாரு, இதை வேற மாதிரி நம்ம டீல் பண்ணணும். பாக்யராஜன் சினிமா வாரிசு. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். பாக்யராஜனோட முதல் மனைவி இறந்த போது சவ ஊர்வலத்தில் இது பண்ணுறதுக்கு ஜெமினி ஸ்டுடியோ கிட்ட வந்து நின்று கூட போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய 2ஆம் கல்யாணத்துக்கு இவர் வந்து தலைமை வைக்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடல, போய் முன்னாடி நின்று செய்கிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அக்காடு வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. பாரதி ராஜா வந்து திரையுலகத்தையே புரட்டி போட்டார். அதாவது பாரதி ராஜாவுக்கு முன்பு திரைப்படங்கள், பாரதிக்கு பின்பு திரைப்படங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா எம்ஜிஆருடைய மார்க்கெட்டையோ இல்லை மற்ற பழைய நடிகளுடைய மார்க்கெட்டை உடைச்ச படங்களாக பாரதி ராஜாவுடைய படங்கள் இருந்தது. அவர்கிட்ட இருந்து தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கிய ஒரு பாக்யராஜ் அவர்கள், அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாக்யராஜ் 16 வயதினில் பாரதி ராஜாவினுடைய அறிமுக படம். அதுக்கு முன்னாடி அவர் சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த படத்து பேர் எனக்கு மறந்துடுச்சு. அந்த படம் ஒரு ரொம்ப வித்தியாசமான படமாக பேர் வாங்குச்சு. அது டைரக்ட் பண்ண ஒரு பேர் பாபு நந்தன் கோடன் பேர். அதில் ஒரு வடநாட்டு நடிகையெல்லாம் நடிச்சிருந்தாங்க. முத்துராமன் நடிச்சிருந்தார். அந்த படம் தான் பின்னாடி பாரதி ராஜா புதுமை பெண்கிற பேர் நடித்தார். அந்த படத்துலேயே அந்த படம் தமிழ் பட உலகத்தில் ஒரு வேறு மாதிரியாகப்பட்ட ஒரு படம். அது வரணும் வந்த கதைகள் வேறு. அன்னைக்கு அந்த படம் வேறு கதையாக வந்தது. அப்போ பாபு நந்தன் கூட அத்தனை பேரும் எவ்வளோ கொஞ்சம் தமிழ் பட உலகம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தபோது கேட்டால் உண்மையிலே அதை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா தான் அப்படின்னா. பாரதி ராஜா அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு, அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேர் அதில் இல்லை. அது பின்னாடி அவர் வளர்ந்ததுக்கு பிறகு அவரை பற்றி நமக்கு தெரிய வந்தது. இந்த விஷயம் பாரதி ராஜா அந்த படத்திலே வச்சுட்டாரு. 16 வயதினிலை படத்தில் பாரதி ராஜாவினுடைய வெற்றிக்கு துணையாக இருந்ததில் பாக்யராஜ் ஒருத்தர். அதுக்கு அடுத்தபடி வந்த படம் 16 வயதினிலே பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்திச்சுன்னா அவரை தூக்கி சூப்பர் டைரக்டராக மாற்றினது கிழக்கே போகும் ரயில். கிழக்கே போகும் ரயிலில் அவர் சீனில் வருவார். மழை அப்படி பெய்யுது, பயங்கரமான வெள்ளமெல்லாம் வரப்போகுது, நம்ம எல்லாருமே அடிச்சுக்கிட்டு எல்லாருமே செத்து போக போகிறோன்னு சொல்லுவார். ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி சொல்லுவார். அப்புறம் சினிமாவுக்கு போன கதையை சொல்லுவார். இதில் ஏப்பா வாப்பா சினிமாவுக்கு போகலாம், நான்லாம் வரமாட்டேங்க பாரு. ஏன் வரமாட்டேங்கிற? என்னங்க, ஒரு தடவை போனேன், காசு ஒரு 2 ரூபா 1 ரூபாயை கொடுத்து டிக்கெட்டு ஒன்று கொடுத்தா அதை வாங்கிட்டு போனேன். என்கிட்ட கேட்காம அதை 2ஆக கிழிச்சு விட்டாங்க. இல்லை எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நான் காசு கொடுத்து வாங்கினது எப்படிடா கிழிச்சேன்னு கேட்டேன். போய் உள்ளே போய் உட்காடுறான்னா உட்காந்த உடனே லைட்டை ஆஃப் பண்ணி விட்டானுங்க. இருட்டாகி போச்சு. என்னடா அது இருட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னாக்க திடீர்னு பார்த்தா வெளிச்சமாக முன்னாடி வருது. ஒரு ஆள் குதிரையில் வர்றான், நேராக வந்துக்கிட்டே இருக்கான். அவன் நம்ம மேலே ஏறிடுவான்னு நினச்சி நான் பயந்து வெளியே ஓடியான்ட்டேங்க பாரு. அந்த சீனை சொல்லும்போது தியேட்டர் அப்படி அதுலேயே பாக்யராஜ் கொஞ்சம் அறிமுகம் ஆகிட்டு. அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் அந்த வில்லனாக வர்ற கதாநாயகனே அதில் நெகட்டிவ் ரோல் கமல். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அடையாளம் பார்க்குறது வர்ற ஒரு சர்வரை அவர் தான் கண்டுபிடிப்போம். அப்படி ஏன்னா ஆளையை தீர்த்து முட்டியானும் போது அவரையும் கொண்டு விடுவோம். அப்படி அந்த சீனில் ஒருவர். அதுக்கு அடுத்த அப்படி கைதியின் டைரி படம்னு நினைக்கிறேன். கைதியின் டைரி படத்துக்கு கதை வசனம் எல்லாமே அவர். அது ஒரு துப்பறியும் கதையில் ஒரு த்ரில்லரில் ஒரு புது மாதிரியான இதாக வந்தது. அந்த நேரத்தில் புதிய வார்ப்புகள் படம் எடுக்கும்போது இந்த கதாநாயகன் இதில் பாரதி ராஜாவுக்கு சரியாக ஆள் கிடைக்கல. கிடைச்ச ஆள் சொதப்பிக்கிட்டே இருந்தா. அப்படி அப்போ தான் அதில் ரதி அறிமுகம் ஆகிறாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க பெரிய வடநாட்டையும் சேர்த்து பெரிய ஆல் இண்டியா ஸ்டாராக மாறினாங்க.
அந்த படத்தில் அவங்க அறிமுகம் ஆகுறாங்க. இவர் வந்து அசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். கதாநாயகனே செட் ஆகலை. படம் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டாங்க. பாரதி ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தாரு. பாக்யராஜா கூப்பிட்டு டேய் போடுறான் நீயா ஹீரோவாட்டார். இவர் தயங்கி தான் போட்டார். நம்ம மூஞ்சை யார் ஏற்றுக்குவான்னு. படம் சூப்பராக போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா, அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை பார்த்து அன்னைக்கு ஊடகங்களால் தரையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடப்பட்ட கே. பாலச்சந்தர் அவர் வந்து உங்கள் காலில் விழுகிறேன் அப்படின்ட்டார். பாரதிராஜா காலில் விழுகிறேன்ற அளவுக்கு அந்த படம் இது பண்ணிச்சு. அதுலேயே அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கைதியின் டைரி படம் அவருக்கு இன்னும் பெரிய இதை. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்ல வந்து கேமரா கிட்ட போக கமலுடைய அந்த கடைசி துளி கண்ணீர் ஷாட் வந்து இன்னுமே கண்ணில் நின்றுக்கிட்டே இருக்கும். படமே வித்தியாசமான ஒரு இது. சில குறைகள் இருந்தது. அது அதெல்லாம் அதில் வந்து ஒரு த்ரில்லரில் அந்த வில்லனா வர்ற அந்த கிழட்டு கமலுக்கும் ரேவதிக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு உறவு ஒன்று காட்டுவார். 2 பேரும் ஒரு வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் அந்த எழுதின எழுத்தும் அதை 2 பேரும் நடித்த விதமும் இப்படி கூட பாசத்தை காட்ட முடியுமா? தன்னுடைய மாமனாராக வரப்போகிறவர், தன்னுடைய காதனுடைய அப்பா, அந்த அதாவது விவரிக்க முடியாத அளவில் அதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பாரதி ராஜா அவனுடைய டைரக்ஷன் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாங்க. அதை உருவாக்கி அந்த கதை வசனம் கர்த்தாங்கிற முறையில் பாக்யராஜனுடைய ரோல் மிகப்பெரியது. அதுக்கப்புறம் தான் அவர் துணிஞ்சு தனியாக சொந்தமாக படம் எடுத்தார். சுவரில்லா சித்திரங்கள் படத்தை எடுத்தார். அதுலேயே கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டினார். ஆனால் அவர் விஸ்வரூபம் எடுத்தார்னு சொன்னீங்கன்னா அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் ஒரு மாதிரியான படம், வித்தியாசமான படம். எங்களை மாதிரி கொஞ்சம் குரங்கு புத்தி இருக்கிற ஆட்களுக்கு அது வேற மாதிரி பட்டுச்சு. அந்த படம் வரும்போது தான் எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகராக வந்து பாக்யராஜ் பார்க்கப்பட்டார். அதாவது நிறைய படங்களை ரெஃபரன்ஸ் கூட காட்டுவார். சுவரில்லா சித்திரங்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு படம் வந்தது. அதெல்லாம் இப்போ கமர்ஷியல் வெற்றி, அதெல்லாம் அது பெருசாக வரல. அந்த 7 நாட்கள் அந்த படம் எம்ஜிஆரை தாக்கி எடுத்ததா பட்டுச்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்கள் அண்ணன் அப்போ வந்து எம்ஜிஆர்கிட்ட மந்திரியாக இருக்கார். சொன்னேன், பாக்யராஜ் எடுத்திருக்கிற படம் எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணி எடுத்திருக்கா அப்படின்னு. எங்கள் அண்ணா அப்போ சினிமா பார்க்கறதுல வெறி பிடிச்ச சினிமா பார்ப்பார். அமைச்சராக இருந்தாலும் மாதத்துக்கு 10 படம் பார்ப்பார். உடனே போய் பார்த்துட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் புரியல, என்னடா சொல்ல வரேன்னார். கலைஞருக்கு டாக்டர் பட்டார். அவர் டாக்டர் கலைஞர். அந்த கதையில் கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டர் வந்து டாக்டர். அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண், அவருடைய மனைவி, எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு மலையாள சினிமா பாட்டு பாடுறவனுக்கு லவ் பண்ணிக்கிட்டு போகிறான். டாக்டர் அவளை விட்டு கொடுத்து போகணும் இது பண்ணுறா அப்படி. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அவர் கதையை மாற்றுறாரு. என்னுடைய காதலி உங்களுடைய மனைவி ஆகலாம், உங்கள் மனைவியை என்னுடைய காதலியை ஆக்க முடியாதுன்ட்டு போவார். அந்த கிளைமேக்ஸு அதாவது நம்ப முடியாத கிளைமேக்ஸ். அதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் ஒரு 50களில் எடுத்திருந்தாக்கா படத்தையே வேணாம் ரிலீஸே பண்ணாதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு கிளைமேக்ஸ். அதாவது ரத்த கண்ணீர் படத்தில் அது வந்தது. குஷ்டரோகியாக இருந்த தொழுநோயாளியாக இருந்த தன்னுடைய மனைவியை என்னால் அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு நீ கட்டிக்கடா என் மனைவியான்னு சொல்லி கொடுப்பா. அப்படி அந்த கிளைமேக்ஸ் அன்றைக்கி அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணது பெரிய விஷயம். 50களில் வந்த படம் அது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் உன் மனைவி என் காதலியாக முடியாது, என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலியாக முடியாது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வரிகள். அவரே தான் புதிய வார்ப்புகளில், அதுக்கப்புறம் தான் புதிய வார்ப்புகள் வரும். புதிய வார்ப்புகளில் தான் அதுக்கு முந்தின இதில் தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக அவளை மனைவியாக ஏற்றுக்கணும். அப்படி அதை தான் கங்கை மரன் வந்து ஒரு பேட்டியில் கேட்பார், ஐயா அந்த படத்தில் வந்து கட்டிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக காதலி வந்து அந்த மனைவியாக போகணும்னு சொன்னேன். இதில் வந்து மனைவியாக இருந்தோ வந்து காதலி ஆக முடியாதுன்னு கேட்ட ஒன்று கொண்டு முரண்பாடு இல்லையான்னு கேட்டபோது அதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் இது இருந்தது. நான் அவர் படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம்னா தாவணி கனவு. ஒரு அண்ணனுடைய ரோலில் பிச்சு ஒதிரிப்பார். அது அந்த படம் அவர் வந்து அந்த சீனை சொல்லுவார், இந்த சீனை இப்படி எடுத்துருக்கலாம், என்னமோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அதை பாரதி ராஜா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் நம்மக்கிட்டே, அதாவது புதிய வார்ப்புகளில் எப்படி அவரை ஹீரோ ஆக்கணுங்கிறது தான் அந்த கதை. அதில் 5 தங்கைகளுக்கு
அவர் அந்த கற்பனையும் அதை எழுதின விதமும் அதில் ஒரு சோஷியல் கான்ஷியஸ், அதாவது சமூக அக்கறை, ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு, அதாவது தன்னுடைய தங்கச்சிங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு ரொமான்ஸ் சீன் வரும்போது காசை தூக்கி கீழே போட்டுரும். அப்படி சினிமாவில் காசை பொறுக்குங்கன்னு அந்த சீன் போகிறவரெலாம் அந்த காசை பொறுக்கிட்டு அந்த சீன் போட போகிறோம். அடுத்த அப்படி அந்த சீன் வரும், தங்கச்சி சொல்லுவோம் அண்ணா காசு கீழே போடலையான்னுவா. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அப்படியே மனசுக்குள்ளார அப்படியே தூக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி இன்று போய் நாளைவா வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ப்ரொடியூசரு, ஏயா இதெல்லாம் காலேஜ் பசங்க ரவுடித்தனம் பண்ணுறதை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டே யார் பாப்பாண்ணா? நான் அப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் பசங்க எத்தனை தடவை பார்த்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் அது நடந்தது. எதிர் வீட்டு பொண்ணு சைட் அடிக்கிறது, அது ஒரு பொண்ணை 2 பேருக்கு செட்டாக சேர்ந்து லவ் பண்ணி எப்படி கட்டிக்கிறான், அது ஒருத்தனை குழி வெட்டுறது எல்லாரும் வாழ்க்கை. இப்போ என் வாழ்க்கையில் நடந்தது. நான் ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு போகும்போது அவனும் அவளை பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வேற ஒருத்தன் கூட்டு போட்டாங்கிறது வேற கதை. இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது. எங்கள் வாழ்க்கையை காட்டுற மாதிரி இருந்தது. போய் உட்காந்து பார்த்தோம். ஒரு அதில் தான் அவர் வந்து பாரதி ராஜாவோட ஒரு ஸ்டெப் மேலே போட்டார். ஸ்டுடியோ பக்கமே போகாமல் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருந்த ஒரு வீட்டில் ஒன்று கொடுத்த ஒரு வீட்டில் போய் அந்த படத்தை பூரா எடுத்துக்கிட்டார். படம் போட்டுட்டு அந்த ப்ரொடியூசரு அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட அவர் சன்னோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க விரல பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னவோ ஒரு குப்பையான படத்தை எடுத்துக்கிட்டா இந்த ஏன்னா இண்டஸ்ட்ரி டாக்க படுமோசம் படத்தை பற்றி இதெல்லாம் ஏன் பார்ப்பான்? வடலை பசங்க ஆடுற ஆட்டத்தையெல்லாம் படத்தை எடுத்தால் பெண்கள் ஆடியன்ஸை வரமாட்டாங்கங்கிறத பிஸ்தாக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படியே சொன்னதே நடக்குன்னு சொல்கிற ஜாம்பவான்கள் அவங்கெல்லாம் படத்தை ஊற்றி மூடிட்டாங்க. அவர் ஒரு வடநாட்டுக்காரர் தயாரிப்பாளர். அவர் அப்படியே நொந்து போய் உட்காந்துக்கார். மேட்னி முடிஞ்சு வர்றாங்க, சூப்பர் டியூப்பர் ஹிட்டுங்கிறாங்க. யாரெல்லாம் எப்படி அந்த ஒரு தலை ராகத்தை பற்றி நெகட்டிவ் பெரிய, அதாவது இவங்க சொன்னதுதான்னு சொன்ன ஜாம்பான்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு தலை ராகத்தை பற்றி இதே கமெண்ட்டு தான் அதுக்கு வந்தது. காலேஜ் போகிற பசங்க ரவுடித்தனம் பண்ணுறது, ட்ரெயினில் பண்ணுற அட்டகாசெல்லாம் எடுத்தால் எவன் பார்ப்பான்? இது ஒரு படம் எடுத்துகிட்டு வரீங்க. தியேட்டரே கிடைக்கல அந்த படத்துக்கு. அலங்கார் தியேட்டரில் மார்னிங் ஷோ தான் போடுறாங்க. 4வது ஷோக்கு 4 நாளைக்கு அப்புறம் அது பிக்கப் ஆகி ஓடிச்சு பாருங்கள். அதே ஆட்கள் வந்தாங்க, எப்படியா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கி கொடுங்க. அதே பெரிய பிஸ்தாக்கள். நம்ம எந்த அளவுக்கு நிறைய படங்களை பாக்கியராஜ் அவர்களுடைய இதை பாராட்டுறோமோ அதே மாதிரி நுண்ணிய அரசியல் ரீதியாக பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய குறிப்புகளையும் அதுலேருந்து எடுத்து விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 7 நாட்களில் தன்னை விட்டுட்டு போகிற தான் வந்து ஆசைப்படுறது வந்து இந்த மலையாள பாலக்காட்டு மாதவன். நீ டாக்டரு சமூகத்தில் பெரிய ஆளாக இருந்தால் கூட நீ எனக்கு வேணாம்னு சொல்லி இந்த கதாநாயகி அவங்க கூட போகிறதுக்கு தான் தயாராகிறான். ஆனால் பாலக்காட்டு மாதவன் ஏற்றுக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் முடிக்கிறார். ஆனால் அந்த படத்தில் என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணி எடுத்திருக்காருங்கிறது. கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நாம் சினிமாவில் இருக்கிற ஒரு உள்ளதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு ஆள் எப்படியோ மேலே வந்துட்டோம். இதுதான் அவருக்கு வந்து பட்டு. அந்த படத்தினுடைய தயாரிப்பினுடைய பின்னணியில் ஆரம் வீரப்பன் இருந்தார். ஆரம் வீரப்பனை விட்டு கண்ணாபிடன் வாங்கிட்டார் எம்ஜிஆர். ஆமாம், என்ன கேவலப்படுத்தி அவன் படம் எடுத்திருக்கான், அதை நீயே உள்ள வச்சு எடுத்துக்கிட்டான். அவருக்கு தான் ஆரம்பிக்க அப்போ தான் அந்த விஷயம் முடிஞ்சது. நம்மளை தான் கேவலப்படுத்தி, நம்ம தலைவர் தான் கேவலப்படுத்தி. நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லும்போது படத்தை பார்த்துட்டு என்னடா சொல்ல வர புரியலையா உனக்கு அப்படின்னு. அப்புறம் தான் அவர் ஆமாடா படுமோசமாக பண்ணியிருக்கிறான், நம்ம பெண்களையும் சேர்த்து கேவலப்படுத்திருக்கான். இந்த பெண்கள் வந்து நம்ம ஒரு அறிவாளியான ஒரு டாக்டர், சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒரு டாக்டரை வேணாம்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லாத ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போகிறானுங்கிறதான் இந்த படத்தில் காட்டியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் பார்த்தாரு. எம்ஜிஆருடைய இது என்னாச்சுன்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் இந்த படத்துக்கு பிறகு பல ரசிகர்கள் மன்றங்கள் பாக்யராஜ் ரசிகர் மன்றமாக மாறிச்சு. எப்படி கமல் வந்து ஏக் தூஜே கேலிய படம் ஹிந்தியில் வெளியிட்ட போது இந்தியில் நிறைய பேருடைய அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் அப்படியே கமல் ரசிகர் மன்றமாக மாறி அமிதாபுக்கும் அன்னைக்கு அமிதாப் வந்து இந்திரா காந்தியினுடைய ரைட் ஹேண்டு, இந்திரா காந்தியினுடைய பினாமி. 2 பேரும் சேர்ந்து தான் கமலை வந்து ஹிந்தி படம் உலகத்துக்கு வர விடாமல் தடுத்தது. மாத்திரம் பாரதி ராஜாங்கிற ஒரு ஆள் ஹிந்தி படத்துக்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனை பண்ணாங்க. அதே தான் எம்ஜிஆர் பார்த்தாரு, இதை வேறு மாதிரி நம்ம டீல் பண்ணணும். பாக்யராஜனுடைய அரசியல் வாரிசு இது சினிமா வாரிசு. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அன்றைக்கி கட்சிக்காரர் கல்யாணம் நடக்குது. யாரோ யாரோ ஒரு பெரிய தலைவர் வீட்டு கல்யாணம், அதுக்கு அவர் தலைமையில் நடக்குது. அதுக்கு அவர் போகல, போகாமல் இந்த கல்யாணத்துக்கு வந்து
எங்கே அந்த கல்யாணம் இல்லை, இந்த 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 கல்யாணத்துக்கு வந்து எங்கேருந்து இப்போ வர்றாருன்னா ஜெமினி ஸ்டுடியோக்கிட்ட வந்து வண்டியை நிறுத்தி அங்கேருந்து பாக்யராஜோட போகிறார். அந்த அளவுக்கு பாக்யராஜனோட முதல் மனைவி இறந்தபோது அந்த சவ ஊர்வலத்தில் இது பண்ணுறதுக்கு ஜெமினி ஸ்டுடியோக்கிட்ட வந்து நின்று கூட போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய 2ஆம் கல்யாணத்துக்கு இவர் வந்து தலைமை வைக்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடல, போய் முன்னாடி நின்று செய்கிறார். அந்த அளவுக்கு அவரை தாஜா பண்ணி தன்னுடைய அரசியல் வாரிசு, அது தன்னுடைய சினிமா வாரிசுலாம் சொல்லி அந்த ரசிகர்களை தன் பக்கம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தார். ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக வரல. ஆனால் இவ்வளவு பண்ணதுக்கு பிறகும் அவர் வந்து அவசர போலீஸ்னு ஒரு படம் எடுத்தார். அவசர போலீஸ்னு எடுத்தார். அந்த படம் எம்ஜிஆர் இறந்த பிறகு எடுத்தார். இறந்த பிறகு அவர் ஒரு படம் பாதியில் நின்று போச்சு. அவசர போலீஸுங்கிற பேரில் எடுத்த படம் அப்படியே நின்று போச்சு. அந்த நின்று போன படத்தை அப்படியே வச்சு கிராஃபிக்ஸ் மூலமாக அவர் படத்தை முழுக்க போட்டு முழு படமும் எடுத்து முடிச்சிட்டார். முழு படமும் எம்ஜிஆர் வருவார். கிராஃபிக்ஸை பயன்படுத்தி வந்த படம் முதல் படம்னு கூட நம்ம சொல்லலாம். அதை வச்சு எடுத்தார். 3 வாரம் தான் ஓடிச்சு. 4வது வாரம் அப்படியே ட்ராப். அப்போ தான் என்ன ஒரு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி உளுந்து போச்சு, இறந்த பிறகு அவரை காட்டுறாங்கங்கிற அளவுக்கு காட்டியும் கூட ஈடுபடலை. அதிமுக ஆட்கள்லாம் யாரும் வந்து எம்ஜிஆரை பார்க்க வரலை, அந்த படம் ஓடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது. அது வந்து அதிமுக. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து கட்சி காப்பாற்றினாங்கிறதெல்லாம் வேறன்னு வச்சுங்க. அன்றைக்கி ஜெயலலிதா கிட்ட வந்தபோது ஏறத்தாழ எம்ஜிஆரை மறந்தவர்கள் தான் ஜெயலலிதா. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இல்லை. ஏன்னா அந்த படமே காட்டிடுச்சு எம்ஜிஆர் மறக்கப்பட்டு விட்டாருங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். இதை சொன்னால் ஜேனி ஜானியாக பிரிஞ்ச போது ஜானியில் போனது எம்ஜிஆருடைய தொண்டர்கள் தானே நம்ம பார்க்க முடியும். ஜானியில் போனவங்க வந்து எம்ஜிஆர் அணி இல்லை, ஒரு ஜெயலலிதா பிடிக்காத ஒரு கூட்டம் போச்சு. ஜானி ஜெயணி டைமில் எம்ஜிஆருக்கு அடுத்தாப்படி அவருடைய வாரிசுங்கிறதுக்கு வந்து ஆரம் வீரப்ப வந்து பெருசாக வளர்ந்துட்டு வந்த காலம் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டாரு. ஜெயலலிதாவுக்கு நேராக நின்னார். நிறைய வேலைகளையும் பார்த்தாரு. அடிப்படையில் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய. எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது பார்க்க விடாம தடுத்தாரு. போது மருத்துவமனை தகவல்கள் யாருக்குமே வெளியே விடாம வந்து ஆரம்பி வந்து தடுத்துக்கிட்டு இருந்தார். அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் எங்களுக்கு மாத்திரம் எல்லா தகவலும் வந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஆரம்பிக்கு ஒரு விஷயம் தெரியாது. நான் அமெரிக்காவில் இருந்தபோது தான் எம்ஜிஆர் வந்து அட்மிட் ஆனார். அந்த டாக்டர்கள் பூரா என்னுடைய நண்பர்கள். மருத்துவமனையில் என்ன நடக்குதுங்கிறதால ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. இவர் எந்த வகையில் வந்து ஆரம்பி வந்து அந்த விஷயத்தில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா தகவலும் எங்களுக்கு டெய்லி வந்துருச்சு. நான் எங்கள் அண்ணனுக்கு அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா அதே வீட்டில் தான் இருந்ததுனால காலையில் 6 மணிக்கெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி அந்த மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது, இது என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஜானகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜானகி கூட சேர்ந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதால தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ நானும் எங்கள் அண்ணன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துகிட்டு இருந்தார். அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் தேர்தலில் நிற்கணும் ஆகணுங்கிறத வந்து இது பண்ணும்போது அவர் ஆரம்பி வந்து எதிர்க்கிறார். அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அவர் வந்து இது பண்ணி என்ன அதெல்லாம் தெரியாது, வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்னவோ பண்ணீங்க, அவர் நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணார். அவர் கூடவே ரொம்ப நெருக்கமாக இருந்த பல நண்பர்கள் எங்கள் அண்ணனை அன்றைக்கி முறைச்சிக்கிட்டாங்க. ஆர்மி கூட எல்லோரும் போயிட்டாங்க. எங்கள் அண்ணனை அம்பன்னு விட்டுட்டாங்க. இருந்தாலும் அவர் கடைசி ஒன்று ஸ்ட்ராங்காக நின்ட்டார். இதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகையில் வரல. அதுக்கப்புறம் அவர் ஜூனியர் வேடனில் எழுதும்போது அதெல்லாம் எழுதினார். இந்த விஷயமெல்லாம் நாங்கள் அங்கே இருந்து பார்த்தது. எம்ஜிஆருக்கு வேட்புமனு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு எம்எல்ஏ அங்கே. அதுக்கப்புறம் ஆர்மி என்ன பண்ணிட்டார், அவருடைய வீடியோலாம் போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் இதெல்லாம் பண்ணார். நிற்கவே கூடாதுன்னு தடுத்த வீரப்பன் வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகிட்டார். அந்த நேரத்தில் ஜெயலலிதா வந்து ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது. நான் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து நான் சொன்னேன், சில கட்சிக்காரர்களும் சில அதிகாரிகள் சிலர்லாம் வந்து என்கிட்ட பேசும்போது உங்கள் அண்ணனை வந்து ஜெயலலிதா கூட போய் இருக்க சொல்லு அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. அதை நான் அவர்கிட்ட சொன்னபோது அவர் போயிட்டார். நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஜெயலலிதா கூட போய் நின்ட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு டெல்லியிலேருந்து ஒரு கால் வந்து போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆர்வங்கட்ட அவனை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஜெயலலிதா விட்டுட்டு ஜானகிட்ட போனார். எவ்வளோ சொல்லி கேட்குறேன், போயிட்டார். நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் இந்த முடிவில் நான் பேசாமல் இருக்கிறேன், நான் பேசாமல் இருறேன்ட்டார். எங்கள் மூத்த அண்ணன் வந்து அவருக்கு ஒரே சப்போர்ட் பண்ணி அவர் ஏதோ சொல்லி குழப்பி விட்டதில் நான் அதுக்கப்புறம் நான் பேசாமல் விட்டேன். ஒன்று கிடக்க ஒன்றாகி போச்சுன்னா அரசியலில் எது வேணாலும் நடத்தலாம். அவங்க ரைட்டாக இருக்கலாம், நான் ரைட்டாக இருக்கலாம், ரெண்டு பேருமே தப்பாக இருக்கலாம். போனார். அப்புறம் நான் சொன்னது தான் கரெக்டுன்றது கடைசியாக தெரிய வந்தது. அப்போ வந்து அந்த இது
அன்னைக்கு அவர் வீரப்பன் கிரியேட் பண்ணியிருந்த ஒரு ஹைப்பில் அத்தை எப்படி இப்போ பழனிசாமி கூட அத்தனை பேரும் அவங்க போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஜானியில் போய் சேர்ந்தாங்க. ஜெயலலிதா கூட 22 பேர் தான் சேர்ந்தாங்க. அதில் எம்எல்ஏக்கள் அப்படி இப்படிலாம் எடுத்திங்கன்னா திருநாவுக்கரசு, KKSSR ராமச்சந்திரன், தென்னவன், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தான் போனாங்க எம்எல்ஏக்கள். மற்ற எல்லாரும் ஜானகிட்ட போட்டாங்க. மக்கள் தீர்ப்பு வேறையாக இருந்தது. ஜானியில் நின்னும் PH பாண்டியனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் டெபாசிட்டே போச்சு. தட் வாஸ் த ரிசல்ட். பாக்யராஜ் எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசுலாம் சொல்லி அவசரம் போலீஸ் போன்ற படங்களெல்லாம் எடுத்து அவருடைய ரசிகர்களை கவர்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணால் கூட கடைசி அவருக்கு திமுகவில் தான் சேர்ந்தார். ஆனா அதிமுக முதல்ல சேர்ந்து கடைசியா சேர்ந்தது திமுக. அதிமுகவில் அவர் சேரவே இல்லை. நேரடியாக வந்து திமுகவில் சேர்ந்துட்டாரு. கிடையாது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். அது அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல தான் அவருடைய முதல் அரசியல் பிரவேசம் கலைஞர் தலைமையில் நடந்து திமுக ஆதரித்து பேசுகிறார். ஜெயிக்கலைங்கிறது வேற விஷயம். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. நின்னாரு, எலெக்ஷன் நின்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய படங்களும் ஓடலை. வேட்டியை மடிச்சு கட்டு, அப்புறம் அந்த சொக்கத்தங்கங்கிற படம் மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட படம். விஜயகாந்த் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டு மிக அதிகமான விலைக்கு விற்கப்பட்ட படம். மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த படம். விஜயகாந்தனுடைய சினிமா வாழ்க்கையை காலியானது அதில் தான். பாக்யராஜனுடைய சினிமா வாழ்க்கை காலியானது அந்த படம். 2 பேத்துக்கு தான் அது முடிவு படமாக வந்தது. அவங்களுக்கு சொக்கத்தங்கமா இல்லை. அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பெரிய ஆளாக இருந்த என்னுடைய நண்பருடைய சினிமா வாழ்க்கை முடிஞ்சது அதோட. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பக்கமே போகல. அதில் உளுந்த அடி பெரிய அடி, பாலத்த அடி, பல கோடி லாஸ். அதை எப்படி சமாளித்தாங்கன்னா அதுக்கப்புறம் இராணுவ வீரன் படம் ரஜினியுடைய படத்தை வாங்கி அந்த நஷ்டத்தை சொக்கத்தங்கத்தில் உழுந்த நஷ்டம் அதில் தான் அவங்க சமாளித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பல பேருடைய வாழ்க்கை ஒரு வழியாகிடுச்சு சொக்கத்துக்கு. அது வகையில் அது ஒரு வரலாற்று படம். அதுக்கப்புறம் பாக்யராஜ் ஏறத்தாழ அரசியல் சினிமா எல்லாத்துலேயுமே அவர் எல்லாம் அந்த ஸ்டைல் முடிஞ்சு போயிடுச்சு. சொக்கத்தங்க படத்தில் வந்து தங்கச்சி பாசத்தை புழிஞ்சு எடுத்துவிட்டாங்க. நான் இப்போ கல்லூரியில் வேலை பார்க்குறேன். எப்படிடா இருக்குது படம்னு? சார் தங்கச்சிக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கான் சார். எவன் சார் உட்காந்துருப்பான்? ஒரு அளவு இல்லையா சார்? தங்கச்சிக்கு ஜொடை போடுறது, தங்கச்சிக்கு புடவை கட்டி விடுறது, என்ன சார் படம் எடுக்கிறானுங்க? தங்கச்சி பாசத்துக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி இருந்த போய்த்தாது. அன்றைக்கி பாசமலரை பார்த்துட்டு உருகாதவனே கிடையாது. அது ஓடணும்னு ஓடிச்சு. பாசமலர் ஞாபகத்தில் இன்றைக்கி எடுத்தாங்க தங்கச்சின்னு உயிர் எடுத்துட்டான். எவன் சார் பார்ப்பான்? காலி. அவர் அந்த பழைய ஞாபகத்தில் 50களில் வந்த படம் ஞாபகத்தில் அந்த வெற்றி ஃபார்முலாவே வச்சு இதை எடுத்தார். அதோட அவருடைய சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாமே இட் ஹஸ் கம் டு எண்ட். எம்ஜிஆருக்கு என்னதான் எம்ஜிஆருக்கும் பாக்யராஜுக்கும் முரண் இருக்கு, இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னாலும், ஆனால் தன்னை வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகராக தான் எல்லா படங்கள்லையும் காட்டிக்கிடுவார். எம்ஜிஆர் வந்து தாங்கிட்ட சரண்டர் ஆகிட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரிலாம் காட்டினார். பிரவீனாருடைய எம்ஜிஆருடைய மரணத்துக்கு அப்புறமும் கூட வந்து தனுஷ் அவர்களுக்கு அப்பாவா ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்து எம்ஜிஆருடைய புகைப்படத்தை தான் கும்பிட்டு போவார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கு. மரியாதை இருந்தது, அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து திமுகவுக்கு தானே ஆதரவா பேசினாரு. அரசியலுக்கு வந்து திமுக ஆதரவா தானே பேசினாரு. அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிற இடம் அது கூட்டமெல்லாம் அங்கே தான் போடுவாங்க. அந்த இடத்துல தான் அவருடைய அரசியல் அறிமுகம் ஆகுது. கலைஞர் தலைமையில் தான் வரும். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நான் போயெல்லாம் உட்காந்துருந்தேன். நானே முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பெரிய கூட்டம். அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து கலைஞர் தலைமையில் தான். உங்களுக்கு கருத்துக்களை நேரத்தை பயந்தமைக்கு நன்றி.